ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். சிக்கன் தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். லெக் பீஸாகவும் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்துட்டு 65க்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த முட்டையில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. சுற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் நமக்கு. இப்போ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துனா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். 65 மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெமன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். லெமனில் இருக்க விதையை மட்டும் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து லெமனில் இருக்க விதை எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறேன். ஏன்னா அது விதையோட போட்டோன்னா வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து விதை வந்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாமே வந்து மசாலா நல்லா வந்து ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கனில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நம்ம சேர்த்துருக்க முட்டை எல்லாமே நல்லா வந்து கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் சிக்கனு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. நம்ம சேர்க்குற முட்டையோட அளவே வந்து போதும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது நல்லா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 மணி நேரம் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour வச்சுருந்தா கூட போதும். நான் வெளிலே வச்சுருந்தா நான் 2 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலே சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். இப்போ லெக் பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா ஒரு பீஸே வந்து 100 rupees மேலே வரும். ரெஸ்டாரண்ட்டில் வாங்கும்போது இது நம்ம சிம்பிளாக வீட்டிலே வந்து செஞ்சிடலாம். சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ஆனியன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா லெமன் வந்து ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே. போட்ட உடனே வந்து கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கலந்து விடணும். இப்போ போட்ட உடனே வந்துட்டு கலந்தோன்னா அதோடய மசாலாலாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். அதனால் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதை திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொரிச்ச எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்த பேட்சை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே நினைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதே டேஸ்ட்லேயும் நமக்கு இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சிக்கன்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளை வந்து ஹோட்டல் போகணுன்னு தொல்லை பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்சும் இதே மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உறிஞ்சி வரவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு மசாலா எல்லாமே உதிரியாக வராமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சிக்கனில் வந்து ஒட்டி பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்து விட்டோம்னா அந்த மாதிரி மசாலா உதிராமல் இருக்கும். அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஈஸியாக சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேட்ச் இருக்குது, நம்ம அதையும் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது சிக்கனு, நான் அதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். லெக் பீஸு இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை லாலிபாப் மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ 3வது பேட்சை நான் வந்து சேர்த்துட்டேன் எண்ணெயில். இதுவுமே நல்லா வந்து நமக்கு குக் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும் சிக்கனு. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். 65 எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து 65 வந்து ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.